ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை முல்லை நர்சரி கார்டன். என் பேர் வந்து துர்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூகேக்கு வந்திருக்கேன். என்னோடய கார்டன் வந்து முல்லை நர்சரி கார்டன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கா நகரத்தில் இருக்குது. மதுரையில் தாங்க இருக்குது இந்த முல்லை நர்சரி. நான் வீட்டில் தான் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூகே வந்திருக்கேன். வந்து இப்போ 5 மாதம் ஆச்சுங்க. நான் வந்துட்டு என்னென்ன காய்கறிகள்லாம் என்னோடய தோட்டத்தில் நான் போட்டு காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் வீடியோ போட போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோங்க. செரி டொமேட்டோ வந்து 5 மாதம் ஆச்சுங்க நான் போட்டு. 5 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த பழமே தெரிய வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பழம் இருக்குன்ட்டு. இப்போ தாங்க பழமே வந்திருக்குது. இதோட 5வது மாதம் ஆச்சுங்க. கொஞ்சம் காயெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இன்னும் பழுக்கவே இல்லை, காயே பழுக்கலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வெயிலே இருக்காதுங்க. நம்ம ஊர் வெயில் பார்த்திங்கன்னா 38, 40 அந்த இதை வந்து ரீச் பண்ணும். இங்கே பார்த்திங்கன்னா 30 வரதே பெரிய விஷயங்க. ஒரு நாளைக்கு 25, 28, 30 வந்தாலே ரொம்ப ஹீட் வேவ்னு சொல்லுவாங்க இங்கே. அந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதனால தான் சரியாக அதை வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு பழுக்கலை. இங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு டொமேட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஆப்பிள் டொமேட்டோ. இது வந்து ஆப்பிள் டொமேட்டோங்க. இது பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு டொமேட்டோ. இதுக்கு சரியாக எனக்கு பேர் தெரியல. இந்த டொமேட்டோ வேறுங்க. இது வந்து செரி டொமேட்டோ. இது வந்து சாலட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற டொமேட்டோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரோஸ் செடி வச்சுருக்கீங்க. ரோஸ் செடி பார்த்திங்களா நல்ல பூ பூக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர், நல்லாவே பூக்கும். இது ஒரு ரோஸ் செடிங்க. ஓகே, இதெல்லாம் ஆப்பிள் டொமேட்டோ, குக்கிங் டொமேட்டோங்க. இது எல்லாமே குக்கிங் டொமேட்டோ. இந்த கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா இதுவுமே 5 மாதம் ஆச்சுங்க. இப்போ தான் பூவே வந்திருக்குது. காய்க்குமா என்னன்னே தெரியல, ஆனால் வந்திருக்கு. நான் போட்டிருக்கேங்க. பேரில் இந்த வருஷம் எதுவுமே காய்க்கலை. நான் வச்சு போன வருஷம்தான் இந்த மரம் வச்சேன். அதனால் ஒன்றுமே காய்க்கலை. இது வந்து சில்லிங்க. சில்லி செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் மொட்டை வந்திருக்கு. இதுவுமே 5 மாதம் ஆச்சுங்க. இந்த ஒரு பூ தான் வந்திருக்குது பாருங்கள். நிறையலாம் வரல. இது ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு. இதுவும் எதுவும் வரல. ஸ்ட்ராபெரி வந்திருக்குங்க. ஸ்ட்ராபெரி வந்து அந்த நல்லா விளையும். இந்த ஸ்ட்ராபெரி வந்து இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்ட்ராபெரி. இது வந்து ஆப்பிள் ட்ரீங்க. இதுவும் வச்சு போன வருஷம் தாங்க வச்சது. அதனால் வந்து அது சரியாக காய்க்கலை. இது வந்து கேர்ளுங்க. கேர்ள் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இது வந்து டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வெந்தயக்கீரை மாதிரி இதுவுமே கேர்ள் போட்டிருக்கீங்க. அது நல்லா வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூபெரிஸ் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது நிறைய இருந்தது. நான் பசங்கள்லாம் பறித்து சாப்பிட்டாங்க. அதனால் வந்து இப்போ கொஞ்சமாக தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூசியாங்க. இதுக்கு பேர் வந்து ஃபியூசியா. இது வந்து கொத்து கொத்தாக காய்க்குங்க. இந்த டைமில் காய்க்கும். நம்ம வந்து இந்த ஸ்னோ விழுந்துடும். அடுத்து டிசம்பர் மாதம் வந்து ஸ்னோ வந்துடும். அதனால் வந்து இது எல்லாமே காஞ்சிரும். காஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தாங்க வருங்க. இது எல்லா செடியுமே காஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பசன்னு இருக்குங்க இந்த டைமில். ஆனால் அந்த டிசம்பர் மாதம் வந்துச்சுன்னா எல்லாமே காஞ்சு போயிடும். இது வந்து என்னோடய பின்னாடி இருக்க ஒரு பாம் ட்ரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் ஆகுங்க இந்த மரம். 40 இயர்ஸாக இந்த மரம் இருக்குது எங்கள் வீட்டில். எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து ஒரு லில்லி பாண்டுங்க. லில்லி பாண்டில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுருக்கேன். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். கலர் கலராக ஓடும். இது ஒரு அல்லி. இது வந்து ஒரு டபுள் லேயர் வந்து பாண்டுங்க. அது போட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். வச்சுருக்கேன். அந்த பாண்டை சுற்றி பார்த்திங்கன்னா டேலியா, டெய்ஸி, அப்புறம் இன்னொரு எல்லோ கலர் ஃப்ளவர், அதுவும் நல்லாயிருக்குங்க. இந்த டேலியா பார்த்திங்கன்னா மொத்தமாக தாங்க பூக்கும். ஒன்றா பூக்காது. இது ஒரு வெரைட்டி. மொத்தமாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் இது. சம்டைம்ஸ் வந்து எல்லாமே காஞ்சு போயிருங்க. காஞ்சு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த பூ வந்து இப்படி பொக்கே மாதிரியே பூக்கும். பார்த்திங்கன்னா லேட்டிஸ், நம்ம சாலட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த லேட்டிஸுங்க. இதை நான் விதைக்காக இப்போ விட்டுருக்கேன். பறித்து முடிச்சுட்டு இதை வந்து நான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த மாதிரி இதை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறேன். நம்ம ஊரில் வருமா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இங்கே கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நான் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கி வச்சுருவேன்.
நான் போகிற வரைக்குமே எனக்கு குக்கிங்க்கு சரியாக இருக்கும். அதனால் இதில் ஒன்று வாங்குவேன். புதினாவில் ஒன்று, கொத்தமல்லியில் ஒன்று வாங்கி என்னோடய வீட்டு யூஸுக்காக நான் வச்சுப்பேன். பார்ஸ்லின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஹெர்பல் மெடிசன் தான். நம்ம துளசி மாதிரி இது ஒரு மெடிசன் இது. இங்கே ஒரு ரோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ரோஸ் இருக்கும். அது அழகாக இது மொத்தமாக தான் அங்கே பூக்கும். அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பொக்கே மாதிரியே பூக்குங்க. என் கார்டனை பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்குங்க என்னோடய கார்டன்? என்னோடய கமெண்ட்டில் இந்த கார்டனை பற்றின உங்களோட கமெண்ட்டை வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதாங்க என்னோடய மினி தோட்டம்.